சின்னனே ஏன் இவ்வளவு லேட்டு? இன்னும் பெரிய அண்ணன் தூங்கலையா? அவர் எப்பவும் தூங்கிட்டாரு. அந்த ரேகா பொண்ணு சரியான வயடி போல இருக்கு. உன்னை பத்தி அண்ணன் கிட்ட நிறைய குறை சொல்லியிருக்கா. ஐயோ என்னாச்சு? அண்ணன் சத்தம் போட்டாரா? இல்ல, ரவி அண்ணன் டெல்லியில இருந்து வந்த உடனே உனக்கும் அந்த வாயாடி ரேகா பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்த போறதாவும் அதுக்காக கமிஷனர் சார் கிட்ட 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்க போறதாவும் இன்னும் என்னென்னவோ பேசிட்டு இருந்தாரு அண்ணிட்ட. இந்த பாரு, இந்த கிண்டல வேணாம். ஏற்கனவே உடம்புல நடுங்குது. இந்த அளவுக்கு மழையில் நனைஞ்சனா நிச்சயம் உடம்பு நடுங்குதாடா செய்யும் ஹரிசங்கர். இல்லன்னா அது நான் இந்த தலையை தொடச்சுக்க. கொஞ்ச நாளாவே ஓவர் ஆயிடுச்சு நீ ராத்திரில ஊர் சுத்துறது. உமா கொஞ்சமா சத்தம் போடு. இந்த பையன் நேரா போய் கமிஷனர் சார்ட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அவர் பொண்ணு இவனுக்கு சப்போர்ட். உடனே எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துரும். எத்தனை நாளைக்குடா இப்படி ஊர் சுத்துவ? கமிட் ஸ்டடி முடிச்சிட்டு அப்படியே நான் ஏண்டா அந்த பொண்ணு டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்னு சுதா சொன்னா போல இருக்கு. இனிமே உன் இஷ்டத்துக்கு வெயிலையும் மழையிலையும் தெரிஞ்சு அலைஞ்சு கிழிஞ்சு நீ படிக்க வேண்டாம். ஓகே ஓகே. நீ கொஞ்சம் சாம்பிராணி எடுத்து இவன் தலைக்கு காட்டி புகைய போடு. பிள்ளைக்கு ஜுரம் வந்துட போகுது. பாரதேசி பயல. இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராது போல இருக்கு இல்லனே. அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஓகே சார். நான் கத்துறதும் காதுல விளையாடி செவிட்டு கழுத. கவுடா எங்க? I will call you back sir. Yes. நான் கவுடாவை சந்திக்கணும். மூசா மூசா from மேப்பூர். Sorry sir. You have no appointment. அடங்க யாருக்கு அப்பாயின்மெண்ட்? டேய் இத இன்னொரு வாட்டி அமைக்கி கவுடாவை பார்க்க மூசா பாய் மேப்பூர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லு. வெள்ள குரங்கு சொல்லுடி. கவுடா இல்ல அவன் வாப்பா வரும் என்ன பாக்க. மூசா பாய் பாடா சேவியர் எங்கடா பாஸ்? இந்த பாய் அவன் பார்க்க மாட்டானாமா? ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. மூசா பாய் நான் சொல்றதை கேளுங்க, கலாட்டா பண்ணாதீங்க. பாடா எங்கடா கவுடா? கூப்பிடுறா அவனை. மூசா பாய் பாஸ் இங்க இல்ல, அவரை நீங்க பார்க்க முடியாது. அவரை பார்க்க முடியுமா முடியாதான்னு நான் பாக்குறேன். ஏய் கவுடா நல்லா இருக்கு. எத்தனை லோட் கேக்குறான் திருச்சி பார்ட்டி? 50 லோடு. முதல்ல 10 டீலிங்ஸ் முடிஞ்ச உடனே மீதி. இல்ல அவங்க 50 லோடுக்கான அட்வான்ஸோட இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கடா கமிஷன் வாங்கிட்டீங்களா? வாடா வாடா வாடா. டேய் உனக்கு இன்னைக்கு பர்த்டே, பிறந்த நாள். நாடா மகனே, சோறு ரெடியா? வா. வாய் தரடா. கவுடா வெளியே வாடா நாயே. வாடா தெருப்பொறுக்கி. மூசா பாய் வெளியே வாடா. நீ எல்லாம் ஆம்பளையாடா நாயே. நீ எனக்கு இல்லன்னுட்டு திருச்சில இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு ஸ்பிரிட் கொடுக்க போற இல்லடா பரதேசி. ஓ மோசா, இது வீடு, பிசினஸ் ஆபீஸ்ல எங்க வேண்டாம். உனக்கெல்லாம் ஒரு ஆபீஸ். டேய் கவுடா எனக்கு நீ ஸ்பிரிட் தர ஒரு 50 லோடு. மூசா பாய்
செக் போஸ்ட்ல புடிச்சிட்டாங்கன்னு உங்க ஆளுங்க ஏமாத்துனதுல எங்களுக்கு லட்சக்கணக்கில் வரணும். அதை கொடுத்துருங்க, மத்தத அப்புறம் பேசலாம். டேய், அன்னைக்கு உன் பாஸ் 2 100 ரூபாய் நோட்டை ஒன்னா பார்த்தா ஹார்ட் அட்டாக் வர்ற காலத்திலேயே 1000 ரூபாய் நோட்டு கட்டிலேயே புரண்ட வேண்டாம் இந்த மூசா. இவன் என்னைக்குடா 1000 ரூபாய் நோட்டை பார்த்தான் பிச்சைக்காரன் நாய. டேய் கிருஷ்ணா, இந்த லட்சங்களை பார்த்தா இன்னைக்கு இந்த மூசா நடுங்க மாட்டான். பரதேசி இவன் நடுங்குவான், நடுங்கியும் இருக்கான். அன்னைக்கு இவ இவ்வளவு பெருசா இருக்கிற சூரிய தேவராஜ கவுடா இல்ல, என் லாரியில வெறும் கிளீனரா கிளீனர், வெறும் தேவராஜன். எத்தனை நாள் இந்த பரதேசி இடுப்புல இருந்த 100 ரூபாய் நோட்டை பார்த்து குளிர் ஜோரம் வந்து நடுங்கி இருக்கான் இல்லடா? இந்த போஸ் சிரிப்பெல்லாம் இந்த மூசா கிட்ட வேண்டாம், இதெல்லாம் உன் பாப்பா கிட்ட வச்சுக்க போ. ஏய் வினு, ஏய், மேலூர் ரூட்ல சிக்னலுக்காக காத்துட்டு இருந்தப்போ நீ இவ அம்மாவை என்கிட்ட கூட்டிட்டு வந்த. இப்ப இந்த மூசா கிட்ட பணம் இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு எனக்கு கூட்டி கொடுத்திருப்ப, இந்த வசந்திய இல்லடா? இனிமே உன்னுடைய ஒரு லாரிய சரக்கோட திருச்சிக்குள்ள நுழைய முடியாதுடா. இந்த மூசாபாய் நுழைய விட மாட்டான். அப்பா, அவரு மம்மி கிட்ட என்னப்பா சொன்னாரு? நீங்க ஏன் அவரை அடிச்சீங்க? வாடா. என்னடா ஆச்சு? இந்த ஊர்ல ஸ்பிரிட் வியாபாரம் செய்யற எல்லா திருட்டு பசங்களை கெஞ்சி பார்த்துட்டு தான் கடைசியா உன்னை தேடி நான் இங்க வந்தேன். இப்ப நீயே இல்லைன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? மூசாபாய், நான் சொன்னேன்ல, கவுடாவை பகைச்சுக்கிட்டு நீங்க இன்னும் இந்த பெங்களூர் சிட்டில தங்கி இருக்கிறது சரியில்லை. சீக்கிரம் இங்க இருந்து போயிடுங்க. இல்ல நான் முழுங்கிடுவானா? சிவராமா, இந்த ஊர்ல என்னால வாழ முடியலன்னா சத்தியமா வேற எந்த ஊர்ல என்னால வாழ முடியாதுடா. அதான்டாப்பா இன்னைக்கு என் நிலைமை. உங்க உயிருக்கு ஆபத்தாச்சுன்னு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். அதுக்காக நான் என்ன பண்றது? பெத்த வயித்துக்குள்ள திரும்பி போக முடியும்? இல்ல பாய், இப்பவும் ஸ்டேட்ல கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற பார்ட்டிக்கு வேண்டி வராச்சே, அதை வச்சு நம்ம கவுடாவை. அன்வர், நீ ஏன்டா அவனை மிரட்டுற? டேய் சிவராமா, எனக்கு வசதி இருந்த காலத்துல உனக்கு அந்த கவுடாவுக்கு நான் வாரி வாரி கொடுத்திருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவன் இந்த அளவுக்கு வசதியா இருக்கான்னா அதுக்கு காரணம் இந்த மூசாபாய் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அவன் என் நெஞ்சிலே எட்டு வச்சுட்டான்டா. நன்றி கட்ட பய. இங்க பாத்தீங்களா மூசாபாய், 10-15 வருஷமா அவனுக்கு நாய் மாறி உழைச்சதுக்கு அவன் தந்த பரிசு. எதிர்த்து பேசினப்போ என்ன கொலை செய்யவும் ஆள் வச்சுட்டான். ஒரு தடவை இல்ல, பல தடவை. நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சது புத்திய வச்சோ பலத்தை வச்சோ இல்ல, என் தலையில எழுதின எழுத்த வச்சு. மூசாபாய், அந்த கவுடா கிட்ட ஒண்டியா போராடி ஜெயிக்கிறது நிச்சயமா முடியாது. அதை உணர்ந்துதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்க ஒரு பண்ணை ஆரம்பிச்சு ஒதுங்கி வாழறேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறது? ஊர் போற கடை வாங்கியிருக்கா சிவராமா. நான் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டு திருச்சிக்குள்ள நுழையிறதுக்கு என் மனசுக்கு தைரியம் இல்லடா. நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். போற வழியில எங்கேயாவது இந்த பாயோட பணம் கிடந்துச்சுன்னா நீ அதை எடுத்துட்டு போய் என் குடும்பத்துல ஒப்படைச்சிடணும். என் பேபி கிட்ட, என் பொண்ணு பாத்திமா கிட்ட. அவருக்கு அவளை தெரியுண்டா. சுண்டு வரல மாதிரி இருந்தப்போ நீ அவளை தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்கிறிய. அவ இப்ப வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா தெரியுமா?
என் பொண்ணு வயசுக்கு வந்து நிக்கிறாடா. யா அல்லாஹ். என் பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது என் பொண்ணு பாத்தியம்மா கிட்ட சொல்லு, ஒன்னு நிக்கா செஞ்சு கொடுக்கணுமே, பணம் சம்பாதிக்கணுமே தான் உன் அப்பா கஷ்டப்பட்டாருன்னு சொல்லு. இருந்து அவரால் பணம் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லு. உன் அப்பா தோத்து போயிட்டாருன்னு கூட சொல்லுடா. மூசாபாய், இவர் முருகன், என் பார்ட்னர். சலாம் அலைக்கும். நம்மள தெரியும். முன்னாவே விழுங்குற முதலாளியா இருந்தப்போ எனக்கு உங்களை தெரியும். அன்னைக்கு எங்க அப்பா கவுடாவுக்கு டிரைவரா இருந்தாரு, பழனி. ஓஹோ, பழனி இப்போ என்ன செய்யறாருப்பா? கொன்னுட்டானுங்க. அந்த கவுடாவுக்கு எதிராக சத்தம் போட்டு பேசினதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு யாருக்கு சார் தைரியம் வரும்? எங்க அப்பா துரோகம் செஞ்சாருன்னு யாரும் போய் சொன்னப்ப கவுடா அதை நம்பிட்டான். கடைசியா அவனை பார்க்க போன எங்க அப்பாவை அநியாயமா கொன்னுட்டான். ராஸ்கல். முருகா, மூசாபாய்க்கு சரக்கு வேணுமா? அவளை போன்ல கூப்பிடு, ஷீலாவை. ஹலோ, ஹாய் சிவப்பா. எஸ். அதுக்கு என்ன, நேர்ல வாயே, ப்ளீஸ் கம். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மறுநாளே கவுடா என்னை எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். என் உதவிக்கு கூட யாரும் இல்ல. இப்ப இருக்கிற இந்த டிஸ்லரிஸ அந்த ஆளு பறிச்சுட்டு போகாம இருக்க நடந்த தகராறுல எனக்கு உதவியா இருந்தது சிவப்பா மட்டும்தான். கவுடாவை விரோதம் பண்ணிக்கிட்டதுக்கும் இவர் இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் கூட காரணம் நிச்சயம் நான் தான். ப்ளீஸ் கம். யூசுவலி அவுட் ஆஃப் த வேல வர எந்த ஒரு பிசினஸையும் நான் ஏத்துக்கிறது இல்ல, தெரியும்ல. டாடியோட துயரம் என்ன இப்படி மாத்திடுச்சு, எனக்கு ஒரு பாடம் ஆயிடுச்சு. பட் இன் திஸ் கேஸ் ஐ வில் ஹெல்ப் யூ ஜஸ்ட் ஒன்ஸ். இந்த சிவப்பா சொன்னதுக்காக மட்டும். ஏண்டா இங்கிலீஷ்ல இப்ப இந்த பொண்ணு சொன்னது நமக்கு சரக்கு தரேன்னு தானே இல்ல? அட வாயை திறந்து சொல்ல, இன்னைக்கு தான் எனக்கு உயிர் வந்தது. நம்மள எல்லாம் கைவிட மாட்டான். என்னைக்கு நல்லா இருக்கணும் மகளே. பட் ஒன் திங், இதுவே உங்களுக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். மறுபடியும் ஸ்பிரிட்ங்கிற பேரை சொல்லி உங்க நிழல் கூட இங்க வரக்கூடாது. அட போடா, இதெல்லாம் ஊர்ல கோலி ஆடுற சின்ன பசங்கிட்ட போய் சொல்லு. சும்மா இருடா, இந்த வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும். என் கடவுளை அடைச்சிட்டு கை நிறைய காசோட இந்த மூசாபாய் திரும்பி வருவான், ஒரு சுல்தான் மாதிரி. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பான், பழைய காலம் மாதிரி. விளையாட்டுக்கு சொல்லலமா, சத்தியமா சொல்றேன். அந்த பரதேசியோட வண்டி எல்லாம் வழியிலேயே பிடிச்சு நிறுத்திட்டு அந்த பெருச்சாளி தலைவனோட நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சொத்தை நான் எடுக்கிறேன். அந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க மூசா சார். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒவ்வொருத்தரையா பழி வாங்கிடுவான். மகளே, பயந்துட்டிய நீ? உனக்கு தெரியாதுமா இந்த பழைய மூசா யாருன்னு. நான் கொஞ்சம் துணிஞ்சு நின்னேன்னு வையே, அந்த கவுடா இல்ல அவன் வாப்பா கூட பயந்து ஓடிடுவான். சுட்டு தள்ளிடுவேன்.